ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குது. நார்மலாக என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். வீக்கெண்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் ரெகுலராக என்னோடய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் போகும். மார்னிங் 5:30 to 6 o'clock எந்திரிச்சுப்பேன். எழுந்த உடனே என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த பிளேஸில் நீட்டாக வச்சதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் பால்கனியில் ஒரு 5 to 10 minutes எனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பால்கனிக்கு பக்கத்தில் கொஞ்சம் க்ரீனிஷான ஓப்பன் ஸ்பேசஸ்லாம் இருக்குது. அங்கே காலையில் மயில் எல்லாம் நிறைய சாப்பிட்றதுக்காக வரும். சம்டைம்ஸ் அதை தோகையை விரிச்சிட்டு கூட நிற்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் காலையில் எழுந்த உடனே இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் கரெக்டாக சீவிட்டு கிச்சனுக்குள்ளே போவேன். வெங்கி தான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெங்கிக்கு என்னென்ன லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுமோ அதை பேக் பண்ணி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு சமைக்க ஆரம்பிப்பேன். வெங்கி மேக்ஸிமம் சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணி சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சப்பாத்தி தான் கொண்டு போவாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் சப்பாத்தி தான் எடுத்துக்கிறாங்க. ரைஸ் ஐட்டம்ஸை எடுக்கிறதே இல்லை. இந்த ஒயிட் ஐட்டம்ஸ், ஒயிட் சுகரு, மைதா மாவு இந்த மாதிரி எதுவுமே எடுக்கிறது இல்லை. வெங்கிக்கு நல்லாவே வெயிட் லாஸும் ஆயிருக்கு. நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வெங்கி காலேஜுக்கு கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 15 minutes டைம் இருக்கும். அந்த டைமில் நான் தண்ணி குடிச்சிடுவேன். காலையில் 1/2 liter ரெகுலராக தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாவில் ஒரு 35 days டெய்லி 1/2 liter வாட்டர் சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ ரெகுலராக நீங்களும் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 an hour கழித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை கண்டிப்பாக நான் காலையில் டீ காஃபி எனக்கு குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க தண்ணி குடித்து முடிச்சுட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது சைடில் ஒரு 1/2 tumbler டீ இல்லை காஃபி எது வேணுமோ உங்களுக்கு அது நீங்கள் சைடில் வச்சுட்டு குடிச்சிக்கலாம். நான் தண்ணி குடிக்கும்போது இந்த இடத்துல நின்று தான் தண்ணி குடிப்பேன் மேக்ஸிமம். ஸோ க்ரீனிஷாக வேடிக்கை பார்த்துட்டே குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். செடியுமே அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். ரோஸ் செடிங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரோஸ் செடியில் விட்டோன்னா பிரான்ச்சஸ் நிறையா வராது, அப்பப்போ கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ தான். பட் என்னென்னா நான் ரோஸ் செடியில் ஏதாவது ஒரு பூவாவது இருக்கணும், அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது புதுசாக ஒரு பூ பூக்குதுன்னா அந்த பூவை விட்டுட்டு பழைய பூவை கட் பண்ணிவிடுவேன். ஸோ பிரான்ச்சஸ் நிறையாவே வரும். தண்ணி குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன நான் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பணுமோ அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்கக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு செய்வேன். ஒரு சில நாள் நம்மக்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ, வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நானே பண்ணிவிடுவேன். இது பண்ணட்டுமான்னு கேட்பேன், பிள்ளைங்களும் ஓகே சொல்லிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணட்டுமான்னு சொல்லியிருந்தேன் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஓகே சொல்லிட்டாங்க, அதுதான் பண்ண போகிறேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கு மாவு இருந்ததுன்னா மேக்ஸிமம் இட்லி இல்லைன்னா தோசை, அது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா கருவேப்பிலை சட்னி இல்லை தக்காளி சட்னி அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். வெங்கி கிளம்பி போகும்போது சப்பாத்தியும் அந்த தக்காளி தொக்கும் தான் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். இப்போ நான் பூரியும் உருளைக்கிழங்கும் செய்கிறதுனால அந்த உருளைக்கிழங்கு மசியலை கொஞ்சம் நான் வெங்கிக்குன்னு எடுத்து வச்சுருவேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுப்பாங்க. வெங்கி காலையில் நேரத்துலேயே போயிடுறதுனால பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது நான் ஸ்பெஷலாக செஞ்சேன்னா வெங்கிக்கு மிஸ் பண்ணாமல் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அதை சூடு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ வெங்கியும் நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுற டிஷ்ஷஸை மிஸ் பண்ணாமல் அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பூரி நான் எப்போ செஞ்சாலுமே எனக்கு அது நல்லா புசு புசுன்னு வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம ஒரே ஒரு ட்ரிக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ஆயிலோட ஹீட் நம்ம கரெக்டாக பார்த்து பூரியை போடணும். அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். இன்னொன்று, பூரிக்கு மாவு பிசையும் போதே ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவையும் சேர்த்து பிசைஞ்சோன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். இப்போது வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக இட்லி தான் ஊற்றி வைக்க போகிறேன். ராகவுக்கு மினி இட்லின்னா ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, நம்ம ஒரே மாவில் தான் இட்லியும் ஊற்றுறோம், மினி இட்லியும் ஊற்றுறோம். அது பிள்ளைங்களுக்கு அது சின்ன இட்லியாக பார்க்கும்போது அது இன்னுமே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ ஒரு தட்டில் இந்த மாதிரி மினி இட்லி ஊற்றி வச்சிட்டேன்னா சுமையும் ராகவும் ஷேர் பண்ணி காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இட்லி பாத்திரம் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 3 நார்மல் இட்லி பிளேட்டும், ஒரு இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்டும், ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் வரும். நான் ஆல்ரெடி அதுக்கான ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இதே மாதிரி இட்லி பாத்திரம் வேணும்னா அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு மெயினாக பச்சை மிளகா இருக்கணும், இன்னொன்று பெரிய வெங்காயம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் உருளைக்கிழங்கு குருமா நல்லா டேஸ்டியாக வரும். பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன்.
பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 8:15 போல் ஸ்கூல் பஸ் வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து யூடியூப்காக வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்கும். காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுக்காக குக் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் பாட்டு கேட்டுகிட்டே தான் குக் பண்ணுவேன். பிள்ளைங்க 2 பேரும் பெரிய பிள்ளைங்க தாங்கிறதுனால அவங்களே ரெடி ஆகிப்பாங்க. அவங்களோட புக்ஸு எல்லாமே பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்க. நான் வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்லேயும் கரெக்டாக போட்டு பேக்கில் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். காலையில் நம்ம எப்போவும் எந்திரிக்கிறத விட ஒரு 1/2 hour முன்னாடி எந்திரிச்சிட்டோன்னா நமக்கு நிறையவே டைம் கிடைக்கும். நல்லா ரிலாக்ஸ்டாக நம்மளோட குக்கிங்கை பண்ண முடியும். டைமிங் வந்து மாறி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா தான் ரொம்ப அவசரமாக எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் எனக்கான டைமிங் கிடைக்கும். ஒரு 15 minutes எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிப்பேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டைம் வந்து ஒரு 9:30 to 10 o'clock ஆகிடும். நான் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன். அது வந்து இப்போது எனக்கு கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 9:30 to 10 o'clock சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் லஞ்சும் ஏர்லி டின்னரும் ஒரே டைமாக இருக்கும். ஒரு 5:30 to 6 o'clock ஈவினிங் அந்த டைமில் வந்து அது லேட் லஞ்சுன்னு சொல்லலாம், ஏர்லி டின்னருன்னு சொல்லலாம். அந்த டைமில் தான் நான் பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். பிள்ளைங்களுமே வந்து ஒரு 5:30 6 o'clock போல் சாப்பிட்றதுனால நைட்டு எதுவும் வேணான்னு சொல்லிவிடுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப பசிச்சுதுன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும் இட்லி, தோசை, சட்னி, தக்காளி குழம்பு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து கெலாக்ஸு, ஓட்ஸு இந்த மாதிரி கூட எடுத்துப்பாங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் நைட்டில் பசிக்காது, நைட்டில் சாப்பிட மாட்டேன். சப்போஸ் பசிச்சுதுன்னா பால் இல்லைனா வந்து ஓட்ஸு இந்த மாதிரி எடுத்துப்பேன். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் இந்த ஃபுட் ஹேபிட்ஸுமே மாறும். எங்கேயாவது வெளியில் போகும்போது இல்லை மெயினாக அம்மா வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக டைமிங் மாறும். எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரியே இருக்கும். பட் நான் வீட்டில் பர்சனலாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டயட்டு தான் ஃபாலோ பண்ணுவேன். பூரியும் உருளைக்கிழங்கும் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் பண்ணேன். பட் நான் வந்து இட்லியும் சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அந்த சாம்பாரும் தான் வச்சு சாப்பிட்டுட்டேன். பிள்ளைங்களும் வீட்டில் இதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போனாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து நான் எடிட் பண்ணுற டைம் எனக்கு. பட் வீடியோ எதுவும் நான் ஷூட் பண்ணி வைக்கல அப்படின்னா இப்போது நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒரு நாள் வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கும், ஒரு நாள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பேக்கப் இருந்ததுன்னா எடிட் பண்ணுவேன், இல்லைன்னா வீடியோ எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஆஃப்டர்நூன் டைம் போயிடும். பிள்ளைங்க வந்து ஈவினிங் ஒரு 4:30 போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லஞ்சு செஞ்சு வச்சுருவேன். லஞ்சுங்கிறத ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பேன். அப்போ தான் பிள்ளைங்க 4:30 வரும்போது கொஞ்சம் சூடாக சாப்பிட முடியும். புளிச்சக்கீரையும் சாப்பாடும் அப்பளமும் வச்சு தான் சாப்பிட்டோம். இந்த புளிச்சக்கீரை வந்து பிள்ளைங்க வரும்போது அம்மா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பிள்ளைங்க படிக்கிறதுக்குமே இப்போ என்னோடய ஹெல்ப்லாம் எதுவுமே தேவைப்படுறதில்ல, அவங்களே ஓனாக படிச்சுக்கிறாங்க. ஸோ பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது சைடில் குக்கிங் ஒர்க் இருந்ததுன்னா பண்ணிகிட்ருப்பேன், இல்லை எடிட்டிங். சேம் அதே தான் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கோம். பிள்ளைங்க வரும்போது நிறைய கருவேப்பிலையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பொடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால கருவேப்பிலை பொடி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 2 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாணலியில் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் வர கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 வரமிளகா, அப்புறம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு கொரகொரன்னு அரைச்சிட்டு உப்பு, கல்லுப்பு சேர்த்திக்கோங்க எவ்வளோ வேணுமோ. அரைச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மிக்சியில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி.
இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எதுவுமே ஆகாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் பிள்ளைங்களுக்கு காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை சாதமாக கூட இந்த பொடியை வச்சு செஞ்சு தரலாம். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் வந்து என்னென்ன ஒர்க்கு பண்ணணும், என்ன ரெசிபீஸ் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும், என்ன வீடியோ எடுக்கலாங்கிறது எல்லாத்தையுமே யோசித்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறதுக்கு போவேன். நான் தூங்க போகிறது ரெகுலராக ஒரு 10 to 10:30 ஆகிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் என்னோடய ரெகுலர் டேஸ் இருக்கும். ஹோப் உங்களுக்கு வந்து என்னோடய ரொட்டீன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மேட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.